ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன். அதில் வர சில வரிகள்லாம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ரொம்ப திருப்பி திருப்பி அதையே யோசனை பண்ண வச்சுது. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், ஏதாவது புக்கு படித்தேன்னாக்கா எதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதை தனியாக எழுதி வச்சுப்பேன். நடுவில் ஒரு புக்கு, ராபின் சர்மாவோட புக்குன்னு நினைக்கிறேன், ஹூ வில் கிரை வென் யூ டைன்னு ஒரு புக் இருக்குது. அது படிக்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு. ஸோ நிறைய அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு கடைசியில் என்னாச்சு, அது ஒரு 300 பக்க புக்குன்னு நினைக்க ஒரு 30 பக்கத்துக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். நான் முன்னாடி ஐ திங்க் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி என்னமோ படிக்கிற போது ஓபி கண்ணான்னு நினைக்கிறேன் ஆத்தர், அவரோட புக் அப்படின்னு நினைக்க ஒரு சாப்டர் வந்துட்டே இருக்கும், சைடில் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸாம் முன்னாடி படித்தா போகிறோன்னு இருக்கும். அந்த மாதிரி இது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஒரு புக் இல்லை, இது ஒரு பேப்பரே படிக்கிறீங்க, பேப்பரில் ஒரு நியூஸ் ஐட்டம் படிக்கிறீங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஃபுல் பேஜும் வேண்டாம், ஃபுல் ஆர்டிக்கிளும் வேண்டாம், ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஷேர் பண்ணணும். இது தமிழோ இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி பண்ணுறது? முதல்லலாம் நினச்சானா ஐயோ இதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபார்மில் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. அப்படி கொஞ்சம் தேடி பார்த்தபோது நிறைய வழிகள்லாம் இருக்குதுல. எப்படி நினைக்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். உங்களுக்கு என்ன ஒரு பேஜ் இருந்தாலும் அந்த பேஜில் ஒரு பேர் இருந்தானாக்க ஃபுல் பேஜுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம். நீங்கள் எடுத்துட்டு ஸோ ஒரு இமேஜ் ஃபைலாக வந்துடும். அந்த இமேஜ்லேருந்து நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ, ஒரு வரியோ 2 வரியோ ஒரு பேராவோ எதுவோ அதை மட்டும் எடுத்து அதை தனியாக கொடுக்க முடியுமா? இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் வாட் யூ வாண்ட் ஃப்ரம் அன் இமேஜ் ஃபைல், ஸோ தட் நீங்கள் கடைசியில் புக்கு படித்து முடித்த உடனே பார்த்தோம்னாக்க ஒரு 20 பக்கமோ 30 பக்கமோ உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். என்ன மாதிரி இங்கே புக்கு படிக்கிறவங்க நிறையா இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குன்னு தோணித்து. ஸோ வை நாட் வி ஷேர்? ஆஃப்டர் ஆல் என்னுடைய மோட்டோவே ஷேர் டு கேர் தான். ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணுறதுங்கிறது டீட்டெயில்டாக ஸ்டெப்ஸ் இருக்குது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சாம்பிள் ஃபைல் எடுத்துக்கலாம். இப்போ doc1 ஒரு ஃபைல் இருக்கு. நான் ஒரு பக்கத்துலேருந்து சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணி இதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இதுலேருந்து ஏதோ ஒரு பகுதியை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சிம்பிளான விஷயம், ரொம்ப இதெல்லாம் கிடையாது, காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது. கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த மோர் ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த கூகுள் டாக்ஸில் ஓப்பன் பண்ணுங்க. இதில் blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் எந்த ஃபைல்லேருந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எடுக்கணுமோ அதை இங்கே கொண்டு வரணும். என்ன பண்ணாக்க இன்சர்ட் இமேஜ் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர், டவுன்லோட்னு ஃபோல்டரில் doc1 நான் வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் எடுத்து இங்கே போடுறேன். வந்துடுது, இதில் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுங்க, இது அன்டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ இதை doc2ன்னு நான் ரீநேம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பண்ணிட்டு ஃபைல் டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் டாக்குமெண்ட், இமேஜ் டாக்குமெண்ட்டை ஒரு பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்றோம். அது எங்க வரும்னா அது நம்மளுடைய டவுன்லோட் ஃபோல்டர்ல ஒரு பிடிஎஃப் ஃபோல்டரை பிடிஎஃப் ஃபைலா இறங்கிடும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய கூகுள் ப்ரௌசருக்கு போங்க. அதே ஆப்ஸுக்கு போயிட்டு இங்கே உங்களுடைய கூகுள் டிரைவ் இருக்கும். இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலை இங்க கொண்டு வரணும். என்ன பண்ணணும், நியூ ஃபைல் அப்லோட், எங்க வரணும், டவுன்லோட்ஸ் doc2 இருக்கு இல்லையா, இந்த doc2 அவ்வளவுதான் அப்லோட் பண்ணுது. அப்லோட் கம்ப்ளீட் வந்துருது. ஸோ இங்கே வந்துடும். ஸோ இதை இப்போ ரைட் கிளிக் ஓப்பன் வித் கூகுள் டாக்ஸ்னு பண்ணுங்க. ஸோ நம்ம இமேஜ் ஃபைல முதல்ல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை இங்கே கொண்ட உடனே இப்போ ஓப்பன் வித் கூகுள் டாக்ஸ்னு போட்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் ஃபார்மேட்ல வந்துடுது. கச்சாமுச்சான் இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது அப்புறம் நம்ம ரியலைன் பண்ணிக்கலாம். எடிட்டபிள் ஃபார்மேட்ல வந்துடும். முன்னாடி இமேஜ்ல இருந்து எடிட்டபிள் ஃபார்மேட் எடுக்க முடியாது. சப்போஸிங் இங்க பாருங்க, இப்ப இதுலயே நான் ஒரு இதுக்கு போறேன். நான் இதை மட்டும் நான் ஒருத்தருக்கு அனுப்பணும், இதை மட்டும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எடிட் காப்பின்னு பண்ணிக்கோங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, அப்போ அந்த இமேஜ் ஃபைல்ல போய் நீங்க எதையும் மாற்ற முடியாது. ஆனா இந்த டாக்குமெண்ட்ல போய், ஏன்னா இது எடிட்டபிள்ங்கிறதுனால நீங்க எப்படி வேணா மாற்றலாம். அதனால இப்ப பாருங்க, சப்போஸ் நீயே சொல் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணாக்க ஐ கேன் ஹைலைட் இட்.
அவ்வளவுதான். ஸோ ஒரு புஸ்தகம் படிக்கிற போது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே நீங்க ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ போட்டோ எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை இப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் கிடைச்சிடும். ஒரு ஃபுல் 500 பக்க பேஜில் வந்து உங்களுக்கு மொத்தமே 100 பக்கம் இல்லை 50 பக்கத்துக்குள்ள உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸை எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.